श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 51வது ஸ்லோகம் விஸ்வரூப தர்சன யோகத்தில். அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன இதானீம் அஸ்மி சம்ருத்தः சச்சேதாः பிரகிருதிங்கதः. அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன இதானீம் அஸ்மி சம்ருத்தः சச்சேதாக பிரகிருதிங்கதः. பெருமாள் என்ன பண்ணுறார், இதை பயப்படாத, அப்புறம் பயமில்லாதையும், அப்புறம் மூடத்தனம் அறிவில்லாதவனாகவும், அதாவது மனம் மாறிக்காமையும் இந்த விஸ்வரூபத்தை சந்தோஷமாகவும் மனசில் திருப்தியோடவும் விஸ்வாசத்தோடையும் ஒரு தடவை பார் அப்படின்னு காட்டித்தரார். அந்த ரூபத்தை பெருமாள் காட்டி தந்ததை சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறான். ஆஸ்வாசையா மாச அவனை சமாதானப்படுத்தி தேற்றி மகாத்மா, அதாவது அந்த எல்லா உலகத்துக்கும் அவனை எல்லா உயிருள்ளும் வசிப்பதால் வாசுதேவகா அப்படின்னு சொல்கிறதுனால அந்த பெருமாள் அவனுக்கு மறுபடியும் ஒரு சௌமியமான உருவை காமிச்சார்னு சொல்கிறான். அதை பார்த்த உடனே அதுக்கு அர்ஜுனன் என்ன பதில் சொல்கிறான், திருஷ்ட்வேதம் ஜனார்தன கூப்பிட்றான். ஜனார்தன கிருஷ்ணா, என்ன தவ உன்னுடைய இதம் இந்த சௌமியம் மானுஷம் ரூபம், இந்த இனிய மனித வடிவம், திருஷ்டுவா பார்த்து, இதானிம் இப்பொழுது, அகம் நான் என்ன சொல்கிற, அவர் என்ன படுக்குதாராம், சச்சேதாக சம்ருத்தா மனத்தழிவை பெற்றவனார், சம்ருத்தா சச்சேதா, அதாவது ரொம்ப வியாக்குலமாக இருந்தது, மனசு கலங்கி போயிருந்தது, அலண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அதெல்லாம் தாண்டி மனத்தெளிவை பற்றவனாய், பிரகிருதிம் கதா இயற்கை தன்மையை எய்தியவனாய் உள்ளேன், பிரகிருதிம் கதா அஸ்மி இப்பொழுது எப்படி இருக்கிறேன், இயற்கை தன்மை. இப்போ விஸ்வரூப தரிசனம் காமிச்சத்துலேருந்து இந்த 50வது ஸ்லோகம் வரைக்கும் ஏறக்கூடிய ஒரு 30 ஸ்லோகம் சொல்கிற வரைக்கும் 30 ஸ்லோகத்துக்கு மேலே அவருக்கு என்ன பண்ணிந்த, அலண்டு போயிருக்கேன், ஒன்றுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் இந்த உன்னுடைய இந்த சௌமியமான மனுஷ உருவத்தை பார்த்த பிறகு, இதானிம் இப்பொழுது, சச்சேதாக சம்ருத்தா சச்சேதாக மனத்தெளிவை பெற்றவனாய், அமைதி பெற்றவனாய், இயற்கை தன்மையை எய்தியவனாய் உள்ளேன் அப்படின்னு அர்ஜுனன் அதுக்கு பதில் சொல்லியாருது. இதுக்கு பெருமாள் என்ன திருப்பி பதில் சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகத்தில். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.